தலைவகைகள். தலைவகைகள் எப்படின்னு தெரிஞ்சால் தான் பா அலகிடல் கரெக்டாக பண்ண முடியும். ஏன்னா பா அலகிடலில் இந்த தலைகள் உதவுது. நேரொன்றாசிரிய தலை மாமுன் நேர். நேரொன்றாசிரிய தலை மாமுன் நேர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நேருன்னு இருக்குது. அப்போ மாமுன் நேர். நேர் நேர் தேமா இல்லையா? நேர் நேர் தேமா. அப்போ மாமுன் நேர் வந்துச்சுன்னா அது நேரொன்றாசிரிய தலை. மாமுன் நேர் வந்தால் அது நேரொன்றாசிரிய தலை. இப்போ அதுவே பார்த்திங்கன்னா நிறை. விளம்க்கு பார்த்திங்கன்னா நிறை. நிறை வந்தால் விளமுன் நிறை வந்தால் நிறையொன்றாசிரிய தலை. நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிளம். நேர் நேர் தேமா நிறை நிறை கருவிளம். அப்போ நிறை. நிறை எங்கே வரும்னா விளமுன் நிறை அப்படின்னு வந்துச்சுன்னா அது நிறையொன்றாசிரிய தலை அப்படின்னு எடுத்துக்கணும். மாமுன் நேர் வந்தால் நேரொன்றாசிரிய தலை. நேர் வந்தால் நேரொன்றாசிரிய தலை. நிறை வந்தால் நிறையொன்றாசிரிய தலை. சரிங்களா? அதே போல் இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இயற்சீர் வெண்டலையை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்த மாமுன் நேர் விளமுன் நிறை இது ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா அது இயற்சீர் வெண்டலை. மாமுன் நேர் சொல்கிறீங்க, அதே இங்கே மாமுன் நிறை வந்துச்சுன்னா அது இயற்சீர் வெண்டலை. இங்கே விளமுன் நேர் விளமுன் நிறை சொல்கிறீங்க, இங்கே விளமுன் நேர் வந்தால் அது இயற்சீர் வெண்டலை. தெளிவாக புரியலன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீகால் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் போங்க. அடுத்து 4th பார்த்திங்கன்னா வெண்சீர் வெண்டலை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம வெந்நீர் வைக்கிறோம். வெந்நீர் காஞ்சிருக்கா அப்படின்னு நேராக விரல விட்டு பார்க்குறோம். எப்போ ஆவி வராத சமயத்தில் லேசாக சூடாக இருக்கா அப்படின்ட்டு. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக கூட வச்சுக்கலாம். வெந்நீர் காஞ்சிருக்கா நேராக போய் அடுப்புக்கிட்ட பார்க்குறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வெந்நீர் காஞ்சிருக்கா நேராக போய் பார்க்குறது. அப்போ வெண்சீர் வெண்டலை அப்படின்னா காய்முன் நேர். வெண்சீர் வெண்டலைனா காய்முன் நேர். அடுத்தது களித்தலை. களித்தலை களி இதுக்கும் காய் வருது. ஓகே, களி காய் நிறை. ஓகே, களி காய் நிறை. வெந்நீர் காஞ்சிருக்கான் நேராக போய் பார்க்குறது வெண்சீர் வெண்டலை. ஓகே, களித்தலை காஞ்சிருக்கும். ஓகே, அது நிறைய இருக்கும். களி காஞ்சிருக்கும், அது நிறைய இருக்கும். அது களித்தலை காய்முன் நிறை. அடுத்தது ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை ரெண்டுமே கனியில் இருக்கும். ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை ரெண்டுமே கனியில் இருக்கும். ஒன்றிய வஞ்சித்தலை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்போ பசங்க எல்லாரும் இப்படி லைனில் நிற்கிறாங்க. ஸ்கூல் அசம்பிளியில் லைனில் நேராக நிற்கிறாங்க. ஓகே, இப்போ இவங்க ஒன்றா சேரலை, அது ஒன்றாத. ஓகே, அப்போ ஒன்றாத வஞ்சித்தலை நேராக ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறதுக்கு பேர் ஒன்றாத வஞ்சித்தலை. நேராக ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறது, அப்போ அவங்க ஒன்றா நிற்கலை, இது ஒன்றாத வஞ்சித்தலை. ஓகே, ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை மொத்தத்தில் கனித்தலை வஞ்சித்தலை ரெண்டுமே கனியில் தான் வரும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வஞ்சித்தலை ரெண்டுமே கனியில் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னா ஒன்றிய. இப்போ இந்த லைனாக நிற்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா நின்னாங்கன்னா நிறைய பேராக தெரிவாங்க.
ஓகே, ஸோ அதுதான் நிறைய பேராக தெரிஞ்சாங்கன்னா, சாரி வேறு இடத்துல மார்க் பண்ணிட்டேன். நிறைய பேர் தெரிஞ்சாங்கன்னா அது ஒன்றிய, நேராக தெரிஞ்சாங்கன்னா அது ஒன்றாத. ஓகேவா? இப்போ ஒரு ஷார்ட் ரீகேப் பார்க்கலாமா? என்ன புரிஞ்சிச்சுன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது பாவகையால் எழுதுறதுல இந்த தலை கண்டுபிடிக்கிறது அவசியம். தலையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் இது என்ன தலைன்றதை வச்சு நம்ம பாவகையை சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அது ஓசை வேறு இருக்குது, என்ன ஓசையில் வருது அப்படின்ட்டு. ஓகே, அப்போ நேரில் மா நேர், நேர் நேர் தேய்மா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நிறை நிறை கருவிலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நேர் வந்துச்சு, மாமுன் நேர் வந்துச்சுன்னா நேருன்ற ஆசிரியத்தலை, விளமுன் நிறை வந்துச்சுன்னா நிறையன்ற ஆசிரியத்தலை. இந்த 2 ஃபார்முலாவும் ரிவர்ஸில் வந்துச்சுன்னா அது இயற்சீர் வெண்டலை. ஓகேவா? அப்புறம் காயில் வந்துச்சுன்னா வெந்நீர் காஞ்சிருக்கா நேராக போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வெண்சீர் வெண்டலை. காய் முன் நேர், காஞ்சிருக்கா தண்ணி காஞ்சிருக்கா நேராக போய் பார்த்துட்டு வானா அது வெந்நீரை சொல்லும், அது இப்போ வெண்சீர் வெண்டலை. களித்தலை, இது களி நிறைய காஞ்சிருக்கு, அப்போ களித்தலை. காய் முன் நிறை, காய் முன் நிறை. களி வந்துச்சுன்னா நிறைய, களி நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்ச களியை நிறைய சாப்பிடக்கூடாது. ஒன்றிய வஞ்சத்தலை, எல்லாருமே லைனாக இருப்பாங்க, சாரி எல்லாருமே குரூப்பாக இருப்பாங்க. ஒன்றிய வஞ்சத்தலைனா நிறைய பேர் இருப்பாங்க, அப்போ கனிமுன் நிறை வரும். ஒன்றாத வஞ்சித்தலைனா இவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, அப்போ நேராக தான் இருப்பாங்க, ஒன்றாத வஞ்சித்தலை. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நேரொன்ற ஆசிரியத்தலை, நிறையொன்ற ஆசிரியத்தலை, மாவும் விளமும் வரும். அதே போல் இயற்சீர் வெண்டலை மாவும் விளவும் வரும், மாவிளம் மாவிளம். வெண்சீர் வெண்டலை களித்தலை, காய் காயின்னு வரும். ஒன்றிய ஒன்றாத வஞ்சித்தலை கனி கனின்னு வரும். இப்படியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நேரொன்ற ஆசிரியத்தலை, நிறையொன்ற ஆசிரியத்தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. இந்த ஆர்டரை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா மாவிளம் மாவிளம், காய் காய் கனி கனி. இந்த சைடு நேர் நிறை நிறை நேர், ஆப்போசிட். நேர் நிறை நிறை நேர், மறுபடியும் நேர் நிறை நிறை நேர், அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நேர் நிறை நிறை நேர், மறுபடியும் நேர் நிறை நிறை நேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, மாவிளம் மாவிளம், காய் காய் கனி கனி. நேர் நிறை நிறை நேர், நேர் நிறை நிறை நேர். லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. மாவிளம் மாவிளம், காய் காய் கனி கனி. நேர் நிறை நிறை நேர், இங்கே பக்கத்தில் அடுத்தடுத்து எதில் முடிக்கிறீங்களோ அதில் வரும். நேர் நிறை நிறை நேர், மறுபடியும் நேரில் முடியுது, அப்போ நேரில் தொடங்குறீங்க. நேர் நிறை நிறை நேர், நேர் நிறை நிறையில் முடியுது, அதனால் நிறையில் தொடங்குறீங்க. நேர் நிறை நேர், இப்போ நேரில் முடியுது, நேரில் முடியுது, மறுபடியும் நேர் நிறை. ஓகே, நேர் நிறை நிறை நேர், நேர் நிறை நிறை நேர், இப்படி ஞாபகம். ஆனால் இந்த மாதிரி குருட்டு மனப்பாடம் பண்ணும்போது ஒரு விஷயத்தில் கவனம் இருக்கணும். இயற்சீர் வெண்டலையில் 2 ஃபார்முலா வரும், மற்ற எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா வந்தால் இயற்சீர் வெண்டலைக்கு மட்டும் 2 ஃபார்முலா வருது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நான் சொன்ன வீடியோவை மறுபடியும் போட்டு பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னது என்னென்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும். தேங்க்யூ.